தோல்வி எல்லாம் சகஜம்தான். இப்ப அகில இந்தியாவில் நாங்க வெற்றி பெறலையா? இப்ப 40 MP வச்சிருக்கேன், என்ன செய்வீங்க? வெளிநடப்பு செய்வீங்க. நாங்களா தான் வழி நடத்தியிருப்போம். 40ஐயும் நாங்கள் வென்றதால் தான் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு இந்தியாவினுடைய பிரதமர் அவர்கள் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு முதல் வணக்கத்தை வைத்திருக்கின்றார். இதுகாரும் நாங்கள் அசைக்க முடியாதவர்கள், 400க்கு மேல் வாங்குவோம் என்கின்ற பிம்பம் தகர்க்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான முதல் அடியை தமிழ்நாடு கொடுத்திருக்கிறது. திமுக கூட்டணி 40 இடங்களில் வென்றும் பயனில்லை என்று தென்சென்னை தொகுதி பாஜக வேட்பாளரும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் கூறியதற்கு திமுக MP தமிழச்சி தங்கபாண்டியன் அளித்த பதில்தான் இது. இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், தங்களை எதுவும் செய்துவிட முடியாது என இருமாப்பில் இருந்த பாஜக இப்போது பிற மாநில கட்சிகளை அரவணைத்து செல்ல வேண்டிய சூழலுக்கு வந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயகம் என்பது அதிகாரம் செலுத்துவது இல்லை என்றும் அடங்கி அரவணைத்து செல்வது என்பதை 10 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக உணரத் தொடங்கி இருப்பதாகவும் தமிழச்சி தங்கபாண்டியன் தெரிவித்துள்ளார். இனி பாஜக அசைக்கவே முடியாத சக்தி என்று ஊடகங்களால் கட்டமைக்கப்பட்டு மக்களை நம்ப வைக்க நடந்த முயற்சிகள் உடைத்து நொறுக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஒருவேளை தமிழ்நாடு வேறு மாதிரி முடிவெடுத்திருந்தால் பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைத்திருக்க கூடும் என்று குறிப்பிட்டுள்ள தமிழச்சி தங்கபாண்டியன் தமிழ்நாடு ஜனநாயகத்தை காப்பாற்றி இருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை தனது குடும்பத்தினருடன் சரத்குமார் சந்தித்து பேசினார். சரத்குமார் ராதிகா தம்பதி நடிகை வரலட்சுமியின் திருமண அழைப்பிதழை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் வழங்கினார். நடிகர் சரத்குமாரின் மூத்த மகளான வரலட்சுமி மும்பையை சேர்ந்த தொழிலதிபர் நிக்கோலஸ் சச்தேவை கரம் பிடிக்கிறார். இவர்களது திருமணம் ஜூலை முதல் வாரத்தில் நடைபெறவுள்ளது. திருமண மெஹந்தி, திருமண வரவேற்பு, திருமணம் என 3 நாட்கள் விழா நடைபெறவுள்ளது. வரலட்சுமி சரத்குமார் குடும்பத்தினர் திரையுலகை சேர்ந்த நண்பர்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் அழைப்பிதழ் கொடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே ரஜினிகாந்த், கமல்ஹாசன், பிரபு ஆகியோருக்கு நேரில் சென்று அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டது. இந்நிலையில் சரத்குமார், ராதிகா சரத்குமார் உள்ளிட்டோர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் துர்கா ஸ்டாலினை சந்தித்து வரலட்சுமியின் திருமண அழைப்பிதழை வழங்கினர். அப்போது நேரில் வந்து மணமக்களை வாழ்த்தும்படி அழைப்பு விடுத்தனர். புதுச்சேரி பாஜகவில் செல்வகணபதி, சாமிநாதன் இடையே உச்சக்கட்ட உட்கட்சி மோதல் வெடித்துள்ளது. மக்களவைத் தேர்தலில் புதுச்சேரியில் பாஜக தோல்வியடைந்தது குறித்து முன்னாள் புதுச்சேரி பாஜக தலைவர் சாமிநாதன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் புதுச்சேரியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் தோல்விக்கு மாநில தலைவர் செல்வகணபதியே காரணம் எனவும், தோல்விக்கு பொறுப்பேற்று செல்வகணபதி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று முன்னாள் தலைவர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளாக தகுதியின் அடிப்படையில் கட்சி நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு அவர்கள் ஆற்றிய பணியால் கடந்த முறை பாஜக MP தேர்தலில் வெற்றி பெற்றது எனவும், எந்த ஒரு அனுபவமும் இல்லாமல் திடீரென்று கட்சி தலைமை பொறுப்பேற்ற தற்போதைய தலைவர் செல்வகணபதி தன்னுடைய மோசமான நிர்வாகத்தால் தோல்விக்கு வழிவகுத்து விட்டதாகவும் கூறியுள்ளார். பாஜகவுக்கு தன்னலமில்லாமல் செயல்பட்ட எண்ணற்ற அனுபவ நிர்வாகிகளை நீக்கிவிட்டு சுயநலத்தோடு வேறு சிலரை நியமித்து கடந்த 6 மாதங்களாக கட்சியை தவறாக வழிநடத்தி வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே கட்சியின் எதிர்கால நலன் கருதி செல்வகணபதி உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தை கூண்டில் சிக்கியது. கூடலூர் அடுத்துள்ள தேவர் சோலையில் உள்ள தேவன் எஸ்டேட் பகுதியில் கடந்த சில நாட்களாகவே சிறுத்தை ஒன்று சுற்றித் திரிந்தது. அங்கு வந்த வனத்துறையினர் எஸ்டேட் பகுதியில் சிறுத்தையின் நடமாட்டம் இருப்பதை உறுதி செய்து அதனை கூண்டு வைத்து பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அதன்படி தேவன் எஸ்டேட் பகுதியில் 2 கூண்டுகளை வைத்த வனத்துறையினர் அவற்றை கண்காணித்து வந்த நிலையில் இன்று கூண்டு ஒன்றில் சிறுத்தை சிக்கியது. பிடிபட்ட சிறுத்தையை அடர்ந்த வனத்துக்குள் விட வனத்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். விமான நிலையத்தில் கங்கனா ரணாவத்தை அறைந்த மத்திய தொழிற் பாதுகாப்பு படையின் பெண் காவலர் கைது செய்யப்பட்டார். சண்டிகர் விமான நிலையத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் குல்விந்தர் கவுர் பாலிவுட் நடிகையும் பாஜக MPயுமான கங்கனா ரணாவத்தை கன்னத்தில் அறைந்த சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. கங்கனா அளித்த புகாரை தொடர்ந்து மத்திய தொழிற் பாதுகாப்பு படையின் பெண் காவலர் பணியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டார். மேலும் ஜாமீனில் வரக்கூடிய 2 பிரிவுகளில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே கங்கனாவை கன்னத்தில் அறைந்த பெண் காவலருக்கு இசையமைப்பாளரும் பாடகருமான விஷால் தத்லானி ஆதரவு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது இன்ஸ்டாகிராம் பதிவில் வன்முறையை எப்போதும் தாம் ஆதரிக்கவில்லை என்றும், இந்த CISF பணியாளரின் கோபத்தின் அவசியத்தை முற்றிலும் புரிந்து கொள்கிறேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய தொழிற் பாதுகாப்பு படை குல்விந்தர்
ஹர்மீந்தர் கவுர் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுத்தால் அதனை அவர் ஏற்றுக்கொண்டால் அவருக்கு ஒரு வேலை காத்திருக்கிறது என்ற உறுதியளிக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். இளநிலை நீட் தேர்வு முடிவுகளை ரத்து செய்ய வேண்டும் என்று இந்திய மருத்துவ சங்க மருத்துவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இளநிலை நீட் தேர்வு முடிவுகளை ரத்து செய்துவிட்டு மறுதேர்வு நடத்த வேண்டும் என தேசிய தேர்வு முகமைக்கு இந்திய மருத்துவ சங்க ஜூனியர் மருத்துவர்கள் குழு கடிதம் எழுதியுள்ளது. இது தொடர்பாக தேசிய தேர்வு முகமையின் தலைவருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் பல இடங்களில் நீட் வினாத்தால் கசிந்த நிலையில் இதுவரை ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. 67 மாணவர்கள் முழு மதிப்பெண்கள் பெற்றிருப்பது சந்தேகத்தை எழுப்புவதாகவும் இதற்கு முன் இதுபோல் நடந்தது கிடையாது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 720 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களில் 7 பேர் ஹரியானாவில் உள்ள ஒரே தேர்வு மையத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் சந்தேகத்தை எழுப்புவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. திடீரென முன்கூட்டியே அதுவும் மக்களவை தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்ட நாளில் நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட்டது ஏன் என்றும் அவசரமாக முடிவுகளை வெளியிட காரணம் என்ன என்றும் வினவப்பட்டுள்ளது. நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் தற்போது வெளியான தேர்வு முடிவுகளை ரத்து செய்துவிட்டு மறுதேர்வு நடத்த வேண்டும் என்றும் கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது.